ஜஸ்ட் வெயிட். அந்த பர்டிகுலர் விழா பார்ட்னர் செலக்ட் பண்ணுறதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் வாலிப பிராயத்தில் இருக்கிறீங்க, காலேஜ் முடிச்சோடனே போவீங்க, ஒரு சிலர் பெரியவங்களும் இருக்கிறீங்க. பார்ட்னர் செலக்ட் பண்ணும்போது சொல்கிறேன், கர்த்தர் உனக்குன்னு ஒன்று வச்சுருப்பார், உனக்குன்னு ஒன்று வச்சுருப்பார். நீயா போய் அவசரப்படாத, நீயா போய் நல்லா பாடுறாரு. ஒரு அம்மா சொல்லுச்சு, அந்த மேலே பாடுறாரே ஒரு பிரதர், ஆமாம் அவரைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. மேலே பாடுற பிரதர் அவரைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. நீங்கள் அந்த பிரதரை கேட்டிங்களான்னு போய் கேட்டாங்க. பிரதர் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை தான் எனக்கு காட்டுறாரு. அவர் சொன்னார், நான் கேட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு. யாரை? என் ஒய்ஃபை. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையெல்லாம் இருக்கு. இப்போ எப்படி கர்த்தர் காட்டியிருப்பார்? புரியுதா? சில நேரத்தில் நமக்கு பார்க்குற விழாலாம் நல்ல விழாவாக தெரியும். அப்படியே இதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே, அதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே. சிலர்லாம் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே ஆச்சு, அதைத்தான் பண்ணுவேன், இல்லைனா செத்து போவேங்கிறான். அவனுக்கு தெரியாது, பண்ணாதான் சாவ போகிறான், டெய்லி சாவான். அவனே 3 மாதம் கழிச்சு நம்மகிட்டே சொல்லுவான், ஃபஸ்ட்டு உங்கள் பேச்சை நான் அன்னைக்கு கேட்கல. ஏன்டா கேட்கல? நாங்கள் தான் சொன்னோமே, அனுபவசாலி சொல்கிறோமே, கேட்க வேணாம். அப்புறம் நாங்களும் அந்த கதவு கிட்ட நின்று கதறோம், உள்ளே போயிடாத உள்ளே போயிடாதன்னு. உள்ளே போயிடுறான். அப்புறம் கதவை அடைக்கப்பட்டவர் தட்டுறான், திறக்க முடியாது. அவ்வளோதான், உள்ளே போகிற வரைக்கும் தான் மரியாதை. போயிட்டுனா தொலைஞ்சம் அவனே. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட், ரொம்ப நாளாக ஆண்டவர் மங்களா காட்டினார், இப்போ தெளிவாக காட்டுறாராம். சொல்கிறான், சாட்சி சொல்கிறான், மங்களா காட்டினார், இப்போ தெளிவாக காட்டுறாரு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தர் உனக்குரியதை கொண்டாந்து சர்ச்சில் 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருங்க, பேசிக்கிட்டு இருங்க, காலம் வரும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா சொல்ல மாட்டார். கர்த்தர் ஒன்றும் மேட்ரிமோனியில் அப்படின்னு நடத்துகிற ஆள் இல்லை. சிலர் சொல்கிறான், கர்த்தர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு காட்டிட்டார், நாங்கள் 2 பேரும் 2 வருஷமாக ஆண்டவர் சர்ச்சு நடத்துகிறாரு, வேறு என்னடா நடத்துகிறாரு? 2 வருஷமாக அவனுக்கு முன்னாடி காட்டிட்டு பார்த்துக்க சொன்னாரா? இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆவியை ஊத்தும் அனலை எழுப்புதல்னா அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். எப்படி அனல் ஊத்தாது, அவன் அனல் வேற. இன்னைக்கு தான் சபையில் நடக்குது. கவனிங்க, சபை என்பது கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே வேற எதுக்கான இடமும் கிடையாது. இங்கே கர்த்தர் செலெக்ஷன் போர்டும் வைக்கல, இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும் சொல்லலை. இங்கே வந்தினா உதவி வரும் கண்மலையை நோக்கி மட்டும்தான் பார்க்கணும். நீ அதை மட்டும் பாரு. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.